ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஃபுட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீஃபுட்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம போடும்போது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே நம்ம கிரேவியெல்லாம் வைப்போம், சன்னா மசாலாலாம் வைப்போம் இல்லையா சப்பாத்திக்கு, அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம காலிஃப்ளவர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்து செய்யும்போது அது இன்னும் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் அதையும் வதக்கிட்டு தான் செய்யணும், அப்போ தான் அது நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா நம்ம ட்ரை பேனில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை. இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மசாலாவில் போடுவோன்னே அதிலே கொஞ்சம் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் எல்லாமே காரம் இருக்கும். அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஜீரகமும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம், அது ஆறட்டும். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துப்போம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் தான் நம்ம இப்போ காய்கறிகள்லாம் வதக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்க. மொத்தமாகவே இதில் நம்ம 3 ஸ்பூன் பட்டர் சேர்ப்போம். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீல வாக்கில் கட் பண்ணதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ராவாக சேர்க்கறதை விட இந்த மாதிரி சேர்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து நல்லாவே நம்ம வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் போல் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இது ஓரமாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். உங்களுக்கு தக்காளிலாம் ரொம்ப வதங்கணும், நல்லா ப்ளைனாக அது மாவாக மசியணும் அப்படின்னு தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா குக் ஆனாலே போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம காலிஃப்ளவர் நமக்கு தேவையான சைஸ்க்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. நான் இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே போல் எடுத்துக்கங்க. இல்லை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுமா, இல்லை ஓரளவுக்கு சின்ன பீஸாக வேணுமா, எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி லைட்டாக வேக வச்சா கூட போதும். ரொம்ப நல்லா ஓவர் குக் ஆகணும்னு தேவையில்லை, லேசாக வெந்தால் போதும். நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்னா கடலைப்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பவுடராக அரைக்காமல் லேசான கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி நம்ம வதக்கி வச்சுருக்கோன்னே அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கோம். அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ஜாரில் நான் கொஞ்சம் போல் தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்க்கும் போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வீணாக போயிடுச்சு அப்படின்னு தேவையில்லை. உங்கள் பேர் பட்டர் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பால் மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது கூடவே கொஞ்சம் போல் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாசி பூ சேர்த்துப்போம். அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இன்னும் ஒரு அரை வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே அதில் நம்ம வதக்கிட்டோம். ஸோ இது கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி, அதாவது நம்ம வாயில் படும்ல சாப்பிடும் போது அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக மிக்ஸ் பண்ணுறதாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் நம்ம சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். இப்போவே நம்ம வதக்குவோம். அதனால நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையுமே நான் சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
ஓரளவுக்கு நல்லாவே இந்த வாசம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராகவே நம்ம சன்னா மசாலா, சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு சப்பாத்திக்கு சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா சேர்த்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு உங்களோட மிளகு சீரகம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல காரம் வந்து நம்ம மசாலா சேர்க்க வேண்டாம், வெறும் மிளகு மட்டும் போதுன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். நான் லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காலிஃப்ளவர்லாம் எப்போவுமே பூச்சி இருக்கும், அதனால நம்ம கட் பண்ணும் போதே நமக்கு தெரியும். அதனால் தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அது நமக்கு இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ அதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். இப்போவே இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும், ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர்லாம் வெந்து வச்சு டேஸ்ட் இப்போவே சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து கொடுத்துருவோம். கலந்து கொடுத்துட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை நம்ம கொதிக்க விடுவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். நம்ம கொஞ்சம் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 நிமிஷம் தான் வைக்க போகிறோம், அதுக்கு மேலே வைக்க போகிறதில்ல. இப்போ 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவீங்களா. இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்குது. நம்ம பட்டர் மசாலா, அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம காலிஃப்ளவர் வச்சு பட்டர் மசாலா செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கட்டாயம் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சீஃபுட்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.